அஸ்ஸலாமு அலைக்கும். ரெஜினா கிச்சனில் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா மசாலா ஓட்ஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த மாதிரி மசாலா ஓட்ஸ் செய்யலாமா? வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கடாயில் எண்ணெய் ஊற்றி வச்சுக்கலாம். எண்ணெய் சூடானதும் வெங்காயம் தக்காளி போட்டுக்கலாம். இதுக்கு மசாலா என்னன்னு பார்த்தீங்கன்னா மிளகாத்தூள், மிளகுத்தூள், ஜீரகத்தூள், மல்லித்தூள், கொஞ்சம் கரம் மசாலா, உப்பு, மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கோங்க. இதுக்கு முன்னாடி போட்டது பச்சை மிளகா, உங்களுக்கு காரம் வேணுன்னா போட்டுக்கலாம். பச்சை பட்டாணி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுட்டு நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஓட்ஸ் போட்டுக்கலாம். தேவைக்கேற்ப உப்பு போட்டு ஓட்ஸ் போட்டுக்கலாம். கொதித்ததுக்கப்புறம் நான் இந்த ஓட்ஸு தான் எடுத்திருக்கேன். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ மசாலா ஓட்ஸ் போட்டுக்கலாம். நல்லா கிண்டி விட்டுட்டு நம்ம கொஞ்ச நேரம் சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நல்லா ரெடி ஆயிடுச்சு. கொத்தமல்லி மேலே போட்டு ஒரு பவுலில் போட்டுக்கலாம். குயிக்காக செஞ்சு முடிச்சிடலாம். டேஸ்ட்டாக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு. நீங்களும் வீட்டில் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் எப்படி வந்துச்சுன்னு சொல்லுங்கள். என் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.